எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் வை சிக்மா மேல்ஸ் நெவர் சேஸ் ஆஃப்டர் வுமன். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறது, உங்க ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் முக்கியம். ஆனா அதோட முக்கியம் நீங்க உங்க லைஃப்ப வாழ்றது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துல நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் முக்கியம். ஆனா அத விட முக்கியம் நீங்க உங்க லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க லைஃப்ப வறட்சியா போக்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஒரு கேர்ள வந்து ஃப்ளர்ட் பண்ணி அந்த கேர்ள ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஆனா அத விட முக்கியம் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்த கேர்ளுடைய ரிலேஷன்ஷிப்ப ராக் சாலிடா காப்பாத்துறதும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா, பீஸ்ஃபுல்லாவே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப எது முக்கியமோ அத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் வந்து மூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே முக்கியம் இல்லாத விஷயத்துக்கும், ஓகே நார்மலா முக்கியமா இருக்கிற விஷயத்துக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால, ரொம்ப அதிகமான முக்கியமான விஷயத்த வந்து இங்க கோட்டைய விட்டுடுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ள சேஸ் பண்றதுக்காக, அந்த கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரதுக்காக, அத இம்பார்ட்டன்ட்டா நெனச்சு, நம்மளுடைய செல்ஃப் வொர்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அத விட இம்பார்ட்டன்ட் அத மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நெறைய பேர். நம்மள சுத்தி இருக்கிற உலகத்த பார்க்க ஆரம்பிச்சோம். அதுவும் வந்து ஒரு ஆண்களோட உலகத்த பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 70, 80% ஆஃப் மென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ளோட அட்டென்ஷன நம்ம பக்கம் திருப்பறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த கேர்ளோட அட்டென்ஷன வந்து நம்ம பக்கம் திருப்புறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கிற மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சாதனை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கேர்ல்ஸ சேஸ் பண்ணாம கோல்ஸ சேஸ் பண்றது மூலியமா கேர்ல்ஸ் வந்து அவங்கள சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்சுக்காமலே நெறைய ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே. இப்ப இந்த கேர்ள சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நான் அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா அது வந்து பாவமான ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமா ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். ஆனா அத வந்து இன்ட்ரஸ்ட், டிஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரஸ்ட்டுக்கும், டெஸ்பரேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு கேர்ள் மேல இன்ட்ரஸ்ட் வர்றது. டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்க தான் எல்லாம், அவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு அவங்களே அதிகமா சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த சேசிங் கேம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல மாட்டிட்டு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய நேரத்த செலவிடுறதா இருக்கலாம், அவங்களுடைய எனர்ஜிய செலவிடுறதா இருக்கலாம், ஃபேன்சி டின்னர்ஸா இருக்கலாம், நெறைய பொய்கள் சொல்றதா இருக்கலாம், அந்த கேர்ள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றதா இருக்கலாம். இந்த சேசிங் காம்படிஷன்ல வந்து வின் பண்றதுக்காக போராடிக்கிட்டே அவங்களே இழந்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து மைனாரிட்டியா இருக்கிற ஆண்கள், சில இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு ஃபோக்கஸ் பண்ற ஆண்கள், கோல்ஸ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஆண்கள், ஹை வேல்யூவான மென்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல சிக்மா மேல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கைண்ட்ல இருக்கிற ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரியான சேசிங் கேம்ல, சேசிங் காம்படிஷன்ல மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்களுடைய வேல்யூவ வந்து யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இங்க இல்லாததுனாலயும், அவங்களோட வேல்யூவ ப்ரூவ் பண்ணி தான் ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாததுனாலயும், அவங்க லைஃப் வந்து இண்டிபெண்டன்ட்டா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதனால தான் அவங்க கேர்ல்ஸ் சேஸ் பண்ண மாட்டாங்க. அத பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் எதனால சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மென்ஸ் வந்து கேர்ள்ஸ சேஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் ரெஃப்யூஸ் டூ பிகம் அ பேக்கப் பிளான் ஃபார் எனிஒன் லைஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். நான் என்னோட லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணுவேன். யாருக்குமே நான் பேக்கப் பிளானா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் கிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கும். நார்மலா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சேசிங் கேம் ஒரு கேர்ள சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேம்ல வந்து ஜெயிக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள வந்து இழந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இழக்கிற ஒரு விஷயத்துல வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செல்ஃப் வொர்த் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இந்த கேம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த கேம்ல நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற காரணத்துக்காக, முதல்ல வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க அந்த கேர்ள் கிட்ட. அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்க்கு போவாங்க. அப்புறம் பெஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற லிஸ்ட்க்கு போவாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு கேர்ள் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ, பெஸ்டியாவோ இருக்கிறாங்கன்னா 2 ரீசன் தான் இருக்க முடியும். முதல் ரீசன் அந்த ஆணுக்கு வந்து அந்த கேர்ள் கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு பயம் இருக்கலாம். இல்ல வந்து அந்த கேர்ள் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு ரிலேஷன்ஷிப்ல கொண்டே போமாட்டாங்க. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பேக்கப் பிளானா தான் இருப்பாங்களே தவிர்த்து, இவங்க வந்து ஒரு பிரியாரிட்டியான பெர்சனா அந்த கேர்ளுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற உண்மை இவங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா கேர்ல்ஸ பொறுத்தவரைக்கும் இங்க அந்த லிஸ்ட் பெருசா இருக்கும். யார் அவங்கள சேஸ் பண்றாங்கன்ற லிஸ்ட் வந்து பெருசா இருக்கும். அதுல சில கேர்ல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே இவ்வளோ பேர் நம்மள சேஸ் பண்றாங்க. இதுல யார பிரையாரிட்டியா வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அவங்கலாம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரியான ஆண்கள் வந்து ஒரு பேக்கப் பிளானா தான் வச்சிருப்பாங்க. இந்த பேக்கப் பிளானா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா மேல்ஸ் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, இவங்க இந்த கேம்ல இந்த சேசிங் கேம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டாங்க.
ஏன்னா சிக்மா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அவங்க பாத்துக்கிற மாதிரி மத்த எந்த விஷயமா பாத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக நான் எத வேணா இழப்பேன். ஆனா மத்த விஷயத்துக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட இழக்க மாட்டேன். என்னுடைய லைஃப்ல வந்து அதாவது சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்களோட லைஃப்ல வந்து அவங்கள பிரியாரிட்டியா பாக்குற ஒரு பீப்புளா இருக்கலாம். அவங்கள ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சு பாக்குற கேர்ள்ஸா இருக்கலாம். அவங்களுடைய லைஃப்ல மட்டும் தான் இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, அவங்கள ஒரு பேக்கப் பிளானாவோ இல்ல வேற மாரி யூஸ் பண்ணிக்கிற நினைக்கிற கேர்ள்ஸ் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால, சேஸ் பண்ணி அந்த கேர்ள்ஸ வந்து அவங்களோட அட்டென்ஷன திருப்பணும்ன்ற எண்ணம் வந்து இந்த மாதிரியான ஆண்கள் கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஃபெட் அப் வித் என்டைட்டில்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த என்டைட்டில்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சொசைட்டி வந்து உருவாக்குன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டைட்டில்மென்ட்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வேலைய தான் செய்யணும். இவங்களோட ரோல் இது. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சொசைட்டி வந்து ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்த வந்து வகுத்து வச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுல வந்து இம்பார்ட்டன்ட்டா ஆண்களுக்குன்னு வகுத்து வச்ச ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் அப்படின்னு இருந்தானா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு கேர்ள சேஸ் பண்ணணும். ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும். அவங்களுக்கு நெறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுக்கணும். அவங்க நெறைய கிஃப்ட் குடுக்கணும். அவங்கள வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு ஆண் தான் அதிகமா பண்ணணும். பெண் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அந்த ஆண வந்து செலக்ட் பண்ணாம, ரிஜெக்ட் பண்ணாம சொல்லப்படுற அந்த ஒரு ஒர்க்க மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லப்படுற இந்த என்டைட்டில்மென்ட் இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா குடுத்து வச்சிருக்கு. நம்ம பார்க்குற மூவிஸா இருக்கலாம். நம்ம கேட்கிற ஸ்டோரீஸா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து ஒரு மென் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கேர்ள வந்து சேஸ் பண்ணி லவ் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரா மாரி இருக்கும். இந்த விஷயத்த அதிகமா கேர்ள்ஸும் பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து எந்த ஒரு மென் கிட்டயும் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஃபர்தரா ஸ்டெப் ஹர்டா வந்து போய் மூவ் பண்ணக்கூடாது. அவங்க தான் வந்து ஃபுல்லா நம்மள சேஸ் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்றதும், ரிஜெக்ட் பண்றதும் தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து இங்க நெறைய பெண்கள் கிட்ட இங்க இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் வந்து இந்த என்டர்டெயின்மென்ட்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப் வித் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், மியூச்சுவல் கனெக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு கேர்ள் கிட்ட ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு வழி பாதை மாரி கிடையாது. ஒரு பெர்சன் வந்து ஒரு மென் வந்து அவன் மட்டுமே எல்லாத்தையுமே பண்ணிட்டு, அவன் மட்டுமே வந்து எல்லாத்தையுமே சேஸ் பண்ற விஷயமா இருக்கலாம். காம்ப்ளிமெண்ட் குடுக்குற விஷயமா இருக்கலாம். எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டபுள் வே ரோடா இருக்கணும். டபுள் சைட் ரோடா இருந்தா மட்டும் தான் இங்க மியூச்சுவல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் யாருடைய விளையாட்டுலயுமே வந்து ஒரு பானா, ஒரு சிப்பாயா இருக்க மாட்டேன். என்னுடைய கேம்ல நான் கிங்கா இருக்கிற பட்சத்துல, எனக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குற மியூச்சுவல் கனெக்ஷனா இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கிறேன்னு சொல்லப்படுற அந்த எண்ணத்துல வந்து சிக்மா மேல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, இவங்க கேர்ள்ஸ் வந்து சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் பிலீவ் இன் சேசிங் வுமன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த முதல்ல நம்பவே மாட்டாங்க. இதுல நம்பிக்கை வர்றதுக்கான காரணமும் இங்க இல்லவே இல்ல. இது பாதி ஆண்களுக்கு இங்க தெரியறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு கேமாவும், ஒரு காம்படிஷனாவும் நான் சொன்னேன் கரெக்ட்டுங்களா? இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு, இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும், ஒரு கேர்ள சேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லப்படுற அந்த பிரஷர் வந்து நெறைய ஆண்கள் கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ளுடைய அட்டென்ஷனா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய அஃபெக்ஷனா இருக்கலாம். அத வந்து நம்ம வந்து கிராப் பண்ணணும். நம்ம பக்கம் இழுக்கணும்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு கேர்ள் கிட்ட அட்டென்ஷன் இழுக்கிறதுக்காகவும், அஃபெக்ஷன வந்து அதிகமா இழுக்கிறதுக்காகவும், நம்ம அதிகமா வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். அதிகமா வந்து அவங்கள வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான், இங்க இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கிறதுனால, நெறைய ஆண்கள் இத பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா நம்ம அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இதனால வந்து பலனே கிடையாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சரி, நீங்க அதுக்கு குவாலிட்டியா நீங்க அதுக்கு தகுதியான மனிதர்களா மாறிட்டீங்கன்னா, நாட் ஒன்லி வுமன் நீங்க வந்து ஒரு 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 பெரிய ஒரு இடத்துக்கு போணும்னு ஆசைப்படலாம். இல்ல ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ண ஆசைப்படலாம். ஒரு பொசிஷனா இருக்கலாம். இல்ல பணம், பேர், புகழ் அடைய ஆசைப்படலாம். எல்லாத்துக்குமே நீங்க அதுக்கு தகுதியான மனிதரா மாறிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட அது எல்லாமே வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நார்மலா வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கே இந்த விஷயம்னா, ஒரு அஃபெக்ஷன், ஒரு அன்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சேஸ் பண்ணி அடையறது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம் தான். கரெக்ட்டுங்களா? இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து, நம்ம தகுதியானவர்களா இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள நோக்கி ஒரு கேர்ள் வந்து ஸ்டெப் அஹெடா முன்னாடி வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து பில்ட் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, இவங்க சேஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படி சேஸ் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்ம இம்ப்ரெஸ் பண்ற கேம்ல மாட்டிக்கிட்டு, நம்மளுடைய செல்ஃப் வொர்த்த வந்து அடிபட்டுப்போம், குறைச்சுப்போம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கிறதுனால, மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்க்காக வெயிட் பண்ற ஆண்களா இங்க என்னைக்குமே இருக்கிறதுனால, வுமன்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் ஆரன்ட் ரெகக்னிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த சேசிங் கேம்னு நான் சொல்றேன்ல, இந்த ஒரு ஒரு வுமன சேஸ் பண்றது, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேம்க்குள்ள இருக்கிற ஒரு ரிசல்ட் என்ன?
ஒரு அவுட்கம் என்ன? ஃபைனலா இங்க நம்ம எங்க போய் முடிக்க போறோம்? எங்க போய் நம்மளுடைய அந்த பிரைஸ், அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பெர்சனா அவங்க லைஃப்ல ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த தாட் நெறைய ஆண்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இதோடைய அவுட்கம்மா, ரிசல்ட்டா என்ன இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும். ஒரு மென் வந்து தனியா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம், அவங்களுடைய பெர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பிசிக்கா இருக்கலாம், அவங்க மேல அவங்க வச்சிருக்க கான்ஃபிடன்ஸா இருக்கலாம். எல்லாமே அவங்கள பத்தி அவங்களுக்குள்ள இருந்து வித்தின் ஆர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள இருந்து தான் கிரியேட் ஆகும். ஆனா எப்போ ஒரு மென் வந்து ஒரு கேர்ள சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கேர்ள் சொன்னாங்கன்னா நான் ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கேன்ப்பா. அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து ஹேண்ட்ஸமான பெர்சனாலிட்டியான பெர்சனா இருக்கேன்ப்பா. அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா என்னோட பிசிக் கரெக்ட்டா இருக்கு. நான் கான்ஃபிடென்ட்டான பெர்சன் அவங்க அப்ரூவ்ன்னு சொல்லிட்டு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சுழல்ல மாட்டிப்பாங்க. ஒரு புதக்குழி மாரி அது ஓகேங்களா? இந்த புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் சொன்னா தான் இவங்க அழகா இருக்காங்க. அந்த கேர்ள் சொன்னா தான் இவங்க ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் வந்துட்டதுனால, ஒரு இடத்துலயுமே இவங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரெஸ்ஸும், பிரஷரும் இந்த மாரி மென்ஸ் கிட்ட அதிகமா இருந்துட்டே இருக்கும். நம்ம நெறைய தீம் பார்க்லாம் போயிருப்போம். குயின்ஸ்லாண்ட்லாம் போயிருப்போம். அங்க ரோலர் கோஸ்டர் கேம்னு ஒரு கேம் இருக்கு. அந்த ரோலர் கோஸ்டர் கேம் வந்து பயங்கரமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு இருக்கும். பயங்கரமான ஷேக்கிங் இருக்கும். இந்த ரோலர் கோஸ்டர் கேம்ல உட்கார்ந்திருக்கா மாரி அவங்களோட எமோஷன் மாட்டிக்கும். அவங்களோட எமோஷன் மாட்டிக்கிச்சுன்னா, எங்கெங்கலாம் வந்து அந்த கேர்ள் ரெகக்னைஸ் பண்ணி அங்கலாம் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி ஒரு கேம்க்குள்ள மாட்டிக்கிட்டு, இந்த மாரி நம்மளுடைய எமோஷனோட விளையாடுறத விட, நாம நம்பளுடைய செல்ஃப் வொர்த்த இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலைய செய்தா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட நம்மள நோக்கி வரும்னு சொல்லப்படுற, இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால சிக்மா மேல்ஸ் கேர்ல்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் வொர்த்ன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருக்குமே வொர்த் இருக்கு. எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பெர்சன் தான். அது தெரியாம இருக்கிறதுனால தான் நெறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த செல்ஃப் வொர்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்போ ஒரு மனிதனுக்கு தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேசிங் கேம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேம்ல மாட்டிக்காம, அவங்களுடைய ஓன் லைஃப்ப பில்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அத செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க செல்ஃப் வொர்த் இம்ப்ரூவ் ஆயிடும். அவங்களும் வந்து ஹேப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, சிக்மா மேட்ச் மாரி இருக்க ஆண்கள் வந்து கேர்ல்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் அனாய்ட் பை ஃபேக் பெர்சனாலிட்டீஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகேப்பா. இப்ப சேசிங் கேம் சொல்லிட்டா, நெறைய ஆண்கள் வந்து சேஸ் பண்றாங்க. சில ஆண்கள் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற குவாலிட்டியான மென்ஸ் வந்து கேர்ல்ஸ சேஸ் பண்ண மாட்றாங்க. அவங்க வந்து ஒரு வெயிட்டான பீப்பிள், ஒரு கெத்தான பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். ஆனா கேர்ல்ஸ சேஸ் பண்றது வந்து அவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? அவ்வளோ பெரிய பாவம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அவ்வளோ பெரிய தப்பே கிடையாது. நம்ம பண்டைய காலத்துல கூட பார்த்தீங்கன்னா வந்து, யார் கல்ல தூக்குறாங்களோ, யார் காளை அடக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் எங்க வீட்டு பொண்ணு அப்படின்ற மாரி வந்து, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேம் வச்சிருப்பாங்க. ஒரு மென் வந்து அவன ப்ரூவ் பண்ணா தான் வந்து ஒரு கேர்ள வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஒரு கேர்ள வந்து அவனுக்கு புடிச்ச ஒரு கேர்ள வந்து அவன் லைஃப்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லப்படுற இந்த விஷயம் எல்லாமே ஓகே. ஆனா இது எது வரைக்கும் ஓகே அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்பள இழக்காத வரைக்கும் இங்க எதுவுமே தப்பு கிடையாது. நம்பள இழந்து சேஸ் பண்ணி ஒரு கேர்ள அடையறது அப்படின்னு சொல்லப்படுறத நான் தப்புன்னு சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு வுமன் ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டிஸ் வச்சுட்டு இருக்க ஒரு கேர்ள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மென் நம்மள சேஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து முழுசா கட் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, அவங்கள சேஸ் பண்ண வச்சு அத வந்து அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷனாவும், அவங்களுக்கான ஒரு பெருமையாவும் நெனச்சுக்க மாட்டாங்க. இங்க நெறைய கேர்ல்ஸ் வந்து இந்த மாரியான கேம் விளையாடிட்டு இருக்கிறதுனால, இவங்கள சேஸ் பண்ணிட்டு இருக்க மென்ஸ்க்கு பாதி பேருக்கு தெரியறது கிடையாது. இவங்க உண்மையா நம்மகிட்ட பேசுறாங்களா? இல்ல வந்து நம்மள வந்து அலைய விடுறாங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியாமலே போயிட்டு இருக்கு. ஆனா சில ஹை வேல்யூ கேர்ல்ஸ் வந்து கட் பண்ணிட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி கேர்ல்ஸ் கிட்ட போகும்போது சேசிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லாம போயிடும். ஸோ இந்த மாரி ஒரு சில கேர்ல்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் மாத்திட்டே இருப்பாங்க. ஒரு சில பீப்பிள் கிட்ட ஒரு மாரி பேசுவாங்க. ஒரு சில பீப்பிள் கிட்ட வேற மாரி பேசுற கேர்ல்ஸா இருக்கலாம். இல்ல இன்ட்ரஸ்டட் இருக்கிற மாரி காமிச்சுட்டு கடைசில வந்து கட் பண்ணி விடுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாரியான கேம்ஸ்லாம் இருக்கிறதுனால, இத நோக்கி சேசிங் கேம்ல போராடிட்டு இருக்க, கீழ வந்து காம்படிஷன்ல போராடிட்டு இருக்க சில ஆண்கள் வந்து கடைசில ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ இந்த ஃபேக் பெர்சனாலிட்டீஸ், ஃபேக் மாஸ்க்ன்னு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப காட்டுற முகங்கள் எல்லாமே வந்து உண்மையான முகங்கள் கிடையாது. நம்ம பார்த்து பழகுற மனிதர்கள் எல்லாமே, அவங்களுடைய ஒரிஜினலான முகத்த காட்டுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்ப அது தெரிஞ்சுக்கிற அளவு நம்ம இன்டெலெக்சுவல் வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா தெரியாத லெவல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சேசிங் கேம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மாயவனம் அப்படின்னு சொல்லப்படுற காட்டுல மாட்டுன ஒரு நார்மலான மனுஷன் மாரி, அந்த காட்ட விட்டு வெளியவே வர முடியாது. அந்த காட்டுக்குள்ளயே நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற உண்மையான விஷயம். அப்போ ஃபேக் பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தங்களோட இன்டெலெக்சுவல் பவர் மூலியமா நெறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, சேசிங் பண்ணி தான் ஒரு கேர்ள அடையணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த மாரி சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து,
பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு வார்த்தையே கிடையாது. அது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவ அதிகமா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஒரு ஹை வேல்யூ மென்ஸ் எதுக்காக அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க நீங்களாவே இருக்கும்போது, ஒரு பெர்சன் ஒரு ஆண் வந்து அவன் அவனாவே இருந்துட்டு இருக்கான். அவனாவே பில்டப் ஆயிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இயற்கையே நேச்சுரலா வந்து அவனுக்கு ஏத்தா மாரியான ஒரு பெர்சன அவங்க லைஃப்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்படி சேர்க்கும்போது, அந்த பெர்சன் அந்த ஆண் லைஃப்குள்ள வர பெர்சன் வந்து அந்த ஆணுடைய வைப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாரியான ஒரு பெர்சன் கூட நம்ம இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்த பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஃபுல்ஃபில்டா இருப்பாங்க. அந்த ஆண் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நெனைக்கவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி இந்த சேசிங் கேம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம செல்ஃப் ஒர்த்த மட்டும் இல்லாம, நம்மளையே இழக்கிறதுக்கு இங்க நெறைய ஒரு விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கிறதுனால, யார் கூட இருந்தா நம்ம அப்ரிஷியேட் பண்ணப்படுவோம், யார் கூட இருந்தா நம்ம வொர்த்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, யார் கூட இருக்கும்போது நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கோமோ, அவங்க கூட மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லாத்தையுமே தாண்டி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்துல, அது ஒன் வே வழியா இருக்கக்கூடாது. 2 சைட் வழியாவும் 2 பக்கமும் இருந்து வந்தா மட்டும் தான் அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கை இங்க சிக்மா மேல்ஸ்க்கு அதிகமா இருக்கிறதுனால, சேசிங் கேம்ல இந்த மாரி ஆண்கள மாட்ட வைக்கவே முடியாதுன்றத உண்மையான விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.